இறுதியா ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் வந்து அவர் பொதுவாக எல்லாருமே நிற்பாங்க, ஒவ்வொரு தொகுதியில் நிற்பாங்க. மொத்தம் அவர் சவுத் தமிழ்நாட்டில் நின்னா நல்லா இருக்குமா, நார்த் தமிழ்நாட்டில் நின்னா நல்லா இருக்குமா, மெட்ராஸில் நின்னா நல்லா இருக்குமா, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அந்த சைடு நின்னா நல்லா இருக்குமா, இல்லை எங்கே நின்னா நல்லா இருக்குமா? அது அவருக்கு தெரியும், அவர் கணக்கு போட்டு வச்சிருப்பாரு, அது அவருடைய வேலை. இல்லை சார், உங்களுக்கு உங்கள் அனுபவத்தில் விஜய் எங்கே நின்னா வெற்றி பெறுவார், அவர் எங்கே நின்னாலுமே வெற்றி பெறுவார். இவங்களோட சூழ்ச்சி, வஞ்சகம், பொறாமை, தகராறு இதெல்லாம் இருக்குல்ல, இதையும் மீறி வரணும். இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது ஆரம்பத்திலே திமுககாரங்க கட்டை எடுத்துக்கிட்டு அடித்தாங்க, அதெல்லாம் நடந்தது. பூந்தமல்லியில் நான் எம்ஜிஆர் கூடயே அந்த இதுலேயே நின்றுட்டுருக்கேன், அடித்தாங்க. அப்போ வந்து அவர் ஸ்டண்ட் பார்ட்டியை கொண்டாந்துருந்தார், அவங்க தான் அந்த அடியெல்லாம் வாங்கினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாரு, அதுக்கு பிறகு பத்திரிக்கையில் ஸ்டண்ட் பார்ட்டி வச்சுட்டு கட்சி நடத்துகிறதுனால உடனே தான் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஜேபிஆர் மாதிரி இருக்கிறவங்கள சேர்த்துக்கிட்டு, அதே மாதிரி இதில் திருவல்லிக்கேணியில் ஒரு நண்பர் இருந்தார், அவர் எல்லாம் மீனவர்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்க, பண்ணாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ 17 வருஷம் டெல்லியில் இருந்தாங்களே, டெல்லி ஆட்சி பீடத்தில் இருந்தாங்க. இவங்க இருந்தபோது தானே எந்த தவறை கச்சத்தீவு நீக்கினாங்களா, அல்லது இப்போ மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களெல்லாம் பறிச்சுக்கிட்டு தடுத்து நிறுத்தினாங்களா, அல்லது நீட் தேர்வை நிறுத்தினாங்களா, அல்லது என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலை. இவங்க சுகமாக அனுபவிச்சுட்டு இருந்தாங்களே தவிர பதவி கிடைச்ச போதும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணதா கிடையாது. அவங்கள பற்றி இன்றைக்கி என்ன கல்லா கட்டலாம், எவ்வளோ பண்ணலாம், எப்படி பண்ணிக்குவது அப்படின்னு பண்ணி அவங்கவுங்க இப்போ சாதாரணமாக இருந்தவங்கலாம் கப்பல் முதலாளிகளாகவும் பெரிய பெரிய கோடீஸ்வரர் அவங்க வெளிநாடுகளில் பணத்தை கொட்டி வச்சுருக்காங்கன்றாங்க. அப்படி ஆயிட்டாங்களே தவிர இவங்கெல்லாம் யார்? நான் சொல்கிறேன், இப்போ திமுகவில் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எடுங்க, அவங்களுடைய பூர்வீகம் என்ன, எப்படி வளர்ந்தாங்க என்னன்னு பாருங்கள். அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், போதும், எல்லாமே வந்துடும். அந்த கேள்விக்கு பதில் செஞ்சு அதையெல்லாம் எடுத்தோன்னா ஒரு 10 வருஷம் இந்த ஆட்சியை வரியே இல்லாமல் நடத்த முடியும். அவ்வளோ பணம் இருக்குதுங்க. இந்த பணமெல்லாம் ஒழுங்காக கட்சி நடத்திருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி குடிமகன்கிட்ட குறைஞ்சது 2 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும். அப்படிதான் எடுத்துக்கணும். ஆமாம்.